ஐயா இப்ப இப்ப ஓராண்டு சாதனையா இல்ல வேதனையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மக்கள்கிட்ட இருக்கிறத புடுங்காம இருக்கிறதே அது சாதனை தாங்க ஐயா. அதாவதுங்க இப்ப ஒரு வருஷமா மக்கள் வந்து ஏன்டா இப்ப ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசுல நிறைய உருவாயிருச்சுங்க ஐயா. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதிமுக செஞ்ச ஒரு 10% கூட இவங்க இன்னும் செய்ய ஆரம்பிக்கலைங்கய்யா. ஆனா மக்கள் பேசிக்கிறது என்னவோ விலைவாசி ஏற்றம், மக்கள் ஒரு வெறுப்பு வந்து திமுக மேல ரொம்ப இருக்குங்கய்யா. அந்த ஒரு வாய்ப்பை நம்ம நல்லபடியா பயன்படுத்தி ஒரு சிறப்பான முறையில தொண்டர்களையும் மக்களையும் அணுகுனோம்னா நம்ம வந்து 2024 அதுக்கு இடையிலேயே கூட ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கய்யா. இப்ப நம்ம தொண்டர்கள் இப்ப நிறைய இணைச்சு அவங்க நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அவங்க அந்த தொண்டர்கள் மூலமா வாட்ஸ்அப், பேஸ்புக் இது மாதிரி ஷேர் செஞ்சு மக்கள் மனசுல இன்னும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கய்யா. நீங்க பேசுறீங்க இல்லையா, இதையே நீங்க பேசுறது நான் உங்களுக்கு பதில் சொல்றது வீடியோவை எடிட் பண்ணி தர்றோம். இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அதை உங்களுக்கு வீடியோவா எடிட் பண்ணி தர்றோம். ஐயா நேர்மையான அரசியல்ல பயணிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்கய்யா. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருக்குங்கய்யா. அதுக்கான சந்தர்ப்பத்தை நீங்க நல்லா ஏற்படுத்திங்கன்னா சிறப்பான ஒரு தொண்டனா இருப்பீங்கய்யா. நம்ம செய்வோம், அதைய நம்ம செய்வோம். நீங்க எடுக்கிற முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப எங்க சந்தோஷம். இன்னைக்கு உங்களுடைய முகவரை எங்கள்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு இன்னைக்கு Zoom மீட்டிங் இருக்கு, இதுல கலந்து கொண்டோம். அண்ணன் வந்து நல்ல முடிவுகளை எடுக்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பல வேலையா இருந்தோம், ரொம்ப சந்தோஷம். நீங்க கடுமையான முயற்சி தான். கிட்டத்தட்ட 180க்கு மேல Zoom மீட்டிங். 181. ஆமா 81 முடிச்சுட்டீங்க. உங்க முயற்சி இப்ப அரசியல் களம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இந்த ஒரு முடிவு வந்து இந்த கொலைபாதக செயல்களை செஞ்சவங்க எல்லாம் உள்ள போய் ஒரு நல்ல ஒரு தலைமை வரணும்னு நினைக்கும். கொலைபாதகர்கள் குடநாட்டுல பண்ண கொலைகளுக்கு பின்னால இருந்தவங்க எல்லாம் உள்ள போய் அரசியல் கொஞ்சம் இந்த அதிமுக அரசியல் கொஞ்சம் தூய்மைப்படும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொள்ளைக்காரன் கொலகாரம் எல்லாம் போய் ஒரு நேர்மையான அரசியல் உங்களை மாதிரி ஏற்பாடு பண்ணி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க, நன்றிங்க. இப்ப 181 நிகழ்ச்சினாலும் பார்த்தீங்கன்னா இதுல இப்ப நம்ம பீக்குன்னு சொல்லுவோம். ஒரு டயத்துல எத்தனை பேர் பேசணும்னு வர்றாங்கன்னா இன்னைக்கு இப்ப வந்து 63 ஏதோ வந்திருந்தது. இது பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் நடக்கிற பொழுது முதல்ல கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்புறம் இடையில கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்படியே பார்த்தா அந்த நிகழ்ச்சி முழுமையா முடிகிற பொழுது குறைஞ்சபட்சம் 150 பேர் கலந்துருப்பாங்க. இது வந்து நம்ம கலந்துக்கிறது பேசுறதுக்கு வர்றது. ஆனா இத சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுலயே ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. இதுதான் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா இப்ப நீங்க பேசுறவங்களுக்கு அதை எடிட் பண்ணி அவங்க போர்ஷனை கொடுக்குறோம். அதை நீங்க அங்கங்க ஒரு 20-25 பேர் பேசுறாங்கன்னா அவங்க பகிர்ந்துக்கிற பொழுது அதுல கொஞ்சம் பேர் வந்து பார்ப்பாங்க. அப்ப இது வரைக்கும் கலந்துகிட்டவங்க 181க்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் இது வரைக்கும் நம்ம இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களா இருக்கிறாங்க. அவங்களை சார்ந்து அங்கங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் வரைக்கும் அந்தந்த பகுதியில வந்து இணைஞ்சு பணியாற்றுறாங்க. இதை இன்னும் ஒரு 10-15 லட்சம் 25 லட்சமா உயர்த்துகிற அந்த பணியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு என்னைக்கு 10 லட்சம் பேர் இதுல கலந்துருக்கிறவங்க அல்லது இதுல தொடர்புக்கு வர்றவங்கன்னு வர்றோமோ அன்னைக்கு அந்த கள அரசியல் என்பது வந்து நம்ம மிக வலிமையாக நம்ம செய்யலாம். அன்றைக்கு அதிமுகவுல நாம எடுக்கிறதா இறுதி முடிவாக இருக்கிற வகையில நம்ம பயணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க. பேசுங்க குமார். கேக்குதா சார்? பேசுங்க தம்பி. கேக்குதுல சார் பேசுறது? கேக்குது பேசுங்க பேசுங்க. அதான் நீங்க ஃபீல்ட்ல இறங்கி நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணினா நல்லா வரும் சார். இது நல்லா பண்ணிக்கிறீங்க. இத கொஞ்சம் ஃபீல்ட்ல கொஞ்சம் இறங்கி இதை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஃபீல்ட்ல செய்வோம். சரிங்க சார். சரிங்க சார். குமார் எந்த தொகுதி? சார் அது சென்னை சார். சென்னை. சரி, சென்னையில எந்த தொகுதி உங்களுக்கு? சைதாப்பேட்டை சார். சைதாப்பேட்டை. சரி, தொடர்புல இருங்க அடிக்கடி. சரி சார். ஓகே.
அந்த ஒரு எனக்கு முன்னாடி பேசுன ஒரு மாதிரி சொன்னாங்க, அந்த கொடநாடு விஷயத்துல 2-3 பேரு உள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல விடிவு காலம் வரும்னு நினைக்கிறேன் சார். அதாவது கட்சி உருப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும், அந்த கொடநாடு இதுல கேஸ்ல ஒரு 1-2 பேர் போயிட்டாலே எல்லாம் கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன் நான். ஆனா போனவங்க எல்லாம், கட்சியில விட்டு போனவங்க எல்லாம் திரும்பி வந்தாதான் கட்சி உருப்படுமே ஒழிய இப்ப இருக்கிறத வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு மனசுல படுது சார். சரி, அதாவது நீங்க சொல்றது வந்து ஒன்றுபட்ட எல்லோரும் எல்லாரையும் ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும் ஒன்று. இரண்டாவது, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் அது அம்மா அவர்கள் வாழ்ந்த இடம். அம்மா அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கிற காலத்திலேயே அந்த இடத்துல கொள்ளை நடந்திருக்குது, கொலை நடந்திருக்குது. யார் அதுல உண்மை குற்றவாளிகளோ அந்த உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு, ஏன்னா அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்துல சரிவர விசாரிக்கப்படவில்லை என்கிற ஒரு கருத்து இருக்கு. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இத மேல் விசாரணை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அதுல பல விசாரணைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல யார் உண்மையான குற்றவாளிகளோ அவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு அது அது அவர்கள் செய்த குற்றங்கள் நிரூபிக்கப்படணும். இது எல்லா அதிமுக தொண்டர்களுமே எதிர்பார்க்கிறது. நம்ம வந்து யார் குற்றம் செஞ்சிருப்பாங்க, யார் அதுல தப்பு பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் வந்து முடிவு செய்யணும். எந்த அரசியல் பழிவாங்கலும் இல்லாமல் உண்மை குற்றவாளிகள் அடையாளப்படுத்தணும். இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நினைக்கிறது. அடுத்து, ஒன்றுபட்ட அதிமுக தேவை. பிஜேபி கூட்டணி இல்லாத அதிமுக தேவை. தொண்டர்களால ஒரு தலைமை வந்து தேர்ந்தெடுக்கப்படணும். கரெக்ட் சார், கரெக்ட். இதை நோக்கித்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா சார், ஆமா சார். சரி, புரட்சி தலைவர் கண்டெடுத்த பொக்கிஷம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசியோடும் பொறுமைக்கே பெருமை சேர்த்த மதிப்பிற்குரிய ஐயா கேசிபி ஐயாவுக்கு எனது பணிவான வணக்கம். வணக்கம், பேசுங்க. வணக்கம். அதாவது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொதுச் செயலாளராக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களால வளர்க்கப்பட்ட நீங்க பொது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வகுக்கப்பட்டு சென்றுகிட்டு இருக்கிறாங்க. இது பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பதவி கழகத்துல இனி வருமா வராதையா? கட்டாயம் வரும். வரணுங்கிறதுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நம்ம போராட்டமே வந்து தொண்டர்களால, அது அந்த பொதுச் செயலாளர்ங்கிறத விட தொண்டர்கள் தான் அந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும். தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த அதிகாரம் நிலைநாட்டப்படணும், அந்த உரிமை நிலைநாட்டப்படணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற இவங்க 2 பேர் இழுபறியா இருக்கிறாங்க. கழகம் ஒன்றுபடணும். அதிமுக வாக்கு வங்கியை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல, அந்த பதவிகள் எல்லாம் நிலைக்காது. அது வந்து பிஜேபிக்காரங்க நியமிச்சிருக்கிற பதவி. அந்த பதவிகள் நிலைக்காது. அதிமுக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தான் வலிமையான தலைமையா இருக்கும். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். திமுக ஆட்சி வந்து 1 வருஷம் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த சாதனைகள் வந்து அந்த குடும்பத்தை பாக்குறதா சாதனையை பாக்குறேன்னா, வந்து அந்த குடும்பத்தை, தன்னோட குடும்பத்தை பாக்குறதுக்கு தான் சாதனை நினைக்கிறேன். நாட்டு மக்களை பாக்குறதுக்கு டைம் இல்லையா சாதனைக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊழல் செய்யறாங்க, நிறைய ஊழல் வழக்கு எல்லாம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயிடுச்சு. திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத அரசா இருக்கு திமுக அரசு. சரி, இதான் என்னோட கருத்து. சரி, நல்லா பேசி பழகிட்ட. சரி, ஆமா சார். முதல்ல உங்க முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த முயற்சி இதுவரையும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுல அவங்க அந்த ஸ்டெப் எடுக்கணும், ஆனா இதுவரையும் அவங்க செய்யல. தமிழ்நாடு முழுக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவுனா இளைஞர்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எக்ஸ்பிரஸ் நியூஸ் தமிழ்நாடு முழுக்க வச்சிருந்தேன், ஏடிஎம்கே எக்ஸ்பிரஸ் நியூஸ். என் பேர் ஆனந்தராஜ். நீங்க என்கிட்ட ஒரு தடவை கால் பண்ணி பேசிருக்கீங்க, ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நல்லா தமிழ்நாடு முழுக்க நியூஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் குரூப் வச்சு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல எங்களால செயல்பட முடியல.
எங்களுக்கான ஆதரவுல ஒரு ஒரு பிடிமான கிடைக்கல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதில்ல, எனக்கு புரியுற மாதிரி சொல்றதா தெரியல சார். எங்களுக்கான சப்போர்ட்டிங் இல்ல. அந்த முயற்சி இப்ப நீங்க எடுத்துருக்கிறது வந்து உண்மையுமே பாராட்ட வேண்டிய விஷயம் சார். ஏன்னா இப்ப தகவல் தொழில்நுட்ப பிரிவுனா 4 மண்டல செயலாளர்கள் இருக்காங்க. சிங்கஜி ராமச்சந்திரன், ராஜ் சத்யன், பாஸ்போர்ட் சாமிநாதன் சார், வினோபாலன், 4 மண்டலமா பிரிச்சிருக்கோம். அன்னைக்கு ஒரு மண்டலமா ஒரே தகவல் தொழில்நுட்ப ஒரே செயலரா இருந்த ஸ்பீடு வந்து 4 மண்டலமா பிரிச்சு பொறுப்புகள் கொடுத்தோம். அந்த வேகம், அந்த பழைய வேகம் இல்ல தகவல் தொழில்நுட்பம் இருக்க இளைஞர்களுக்கு. நான் தகவல் தொழில்நுட்பம் இருக்கனா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா தனிப்பட்ட முறையில நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கட்சிக்காக. எங்களுடைய கட்சி அப்படிங்கிற ஒரு உணர்வுல தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை வச்சு நான் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும். இப்ப அதுல இருந்து வெளில வந்துட்டேன். திரும்பி எனக்கு அது ஒர்க் பண்ற அந்த மைண்ட் செட் போயிடுச்சு. ஆனா இது உங்களோட முயற்சி ரொம்ப அருமையானது சார். இது நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை சார். இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு அமைப்பு கொண்டு வர்றோம். அமைப்புன்னா இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த பகுதியில ஆன்லைன்ல மக்களது பிரச்சனைகளை வந்து மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்து அதுக்கு உண்டான அந்த விவரங்களை பெற்று தருவது. கொஞ்சம் அந்த பகுதியில ஒரு கட்சி வளர்ச்சிக்கு உண்டான நடவடிக்கைகளை நம்ம பண்றோம். அது நம்ம எங்க ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண சொல்றேன். அந்த ஒரு நம்ம தமிழ்நாடு முழுக்க நல்லா வளர்த்து கொண்டு வரலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு நபரும் நல்லா ஒர்க் பண்ணுவாரு சார். அவர் பேர் வலங்கை என்.கே. ராமு. வலங்கை ராமு அவரும் நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நானு ஆமா எக்ஸ்பிரஸ் நியூஸ் தமிழ்நாடு முழுக்க நாங்க 2 பேரும் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் என்னால முடியல, நான் விலகிட்டேன். அவரு ஒரு நல்ல ஒர்க்கரு. அப்ப ராஜப்பா, தாராபுரம் எல்லாம் நாங்க ஒன்னாதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு தனி டீமா. அதுக்கப்புறம் நான் விலகி அப்படியே என்னால அது சப்போர்ட், அவங்களுக்கு என்னால ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியல. இப்ப அவங்க தனித்தனியா பண்றாங்க, நல்லா இருக்கு. நான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் பண்றாங்க. ஆனா பழைய டீம், அந்த பழைய ஃபுல் டீம் இல்ல எங்க கிட்ட. இப்ப மறுபடியும் அவங்கள கேதர் பண்றது, அந்த டீமை மறுபடியும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா அப்ப அந்த ஸ்பீடுல நாங்க பண்ணிட்டோம். இல்ல அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிற பொழுது செய்யறது வேற. அன்னைக்கு அதிமுக பேர் போட்டு எல்லாம் வருவாங்க. ஆனா இப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம செஞ்சா எதிர்கட்சியா இருக்கிற பொழுது வர்றவங்கதான் இது நம்ம கட்சி அப்படிங்கிறதுக்காக வந்து வர்றவங்க. ஒரு கட்சி பலமா இருக்கிறதோ, ஒரு தலைவர் வலிமையா இருக்கிறதோ, அந்த கட்சி எதிர்கட்சியா இருக்கிற பொழுது அந்த கட்சி எப்படி செயல்படுது, அந்த தலைமை எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான அளவுல அவங்க திமுகவை எதிர்க்கிறது இல்ல, பிஜேபியையும் எதிர்க்கிறது இல்ல. அப்படியே பட்டும் படாம நேக்கு போக்காத்தான் வந்து போய்க்கிறாங்க. அம்மா காலத்துல சட்டசபையில வந்து கலைஞர் இருந்த பட்ஜெட்டை வாங்கி கிழிச்சு வீசி எரிஞ்சிட்டு வெளியில வந்தாங்க. திருப்பி முதலமைச்சர் அக்கா உள்ள போனாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா சட்டமன்றம் செத்து விட்டதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்தாரு. திருப்பி முதலமைச்சரா தான் போனாரு. ஆனா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கலைஞரது குடும்பத்தை, கலைஞரது வசனத்தை, கலைஞரது வரலாற அவங்க புகழ் பாடுகிறவர்களாகத்தான். இந்த ஏதோ ஒரு படத்துல 2 பேர் வருவாங்கல்ல, எல்லாருக்கும் புகழ்ந்து ஒரு பாட்டு சொல்ற மாதிரி, அது மாதிரி இரட்டையர்களாத்தான் வந்து இருக்காங்க. ஆனா அது அல்ல அதிமுகங்கிறது, எதிர்கட்சி அரசியலுங்கிறது அது அல்ல. மிக கடுமையா நீங்க இதற்கு முன்பெல்லாம் அம்மா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இன்று அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு தனி நிகழ்ச்சியா போடுவாங்க. டிபேட் எல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேல 9:30 மணிக்கு அந்த ஒரு 30 நிமிஷம் சட்டமன்றத்துல இன்னைக்கு என்ன நடந்தது, முக்கியமான நிகழ்வுகள், யார் என்ன கருத்து சொன்னாங்க அப்படிங்கறது போடுவாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சி யாரு, எதிர்கட்சி யாருன்னு வித்தியாசமே தெரியல. எல்லாரும் வந்து துதிபாடுறவங்களா இருக்கிறாங்க. அப்ப ஒரு கட்சி வலிமையாக இருக்குதுனாலோ, ஒரு தலைவர் வலிமையாக இருக்கிறோம்னா, எதிர்கட்சியா இருக்கிற போது வலிமையா நம்ம நிக்கணும். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம வந்து குரல் கொடுக்கணும். அதுல கொடுக்கறதுதான் நமக்கு நிக்கும். நம்ம அடுத்த வாரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடத்துற நிகழ்ச்சியே ஓராண்டுல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா என்ன செயல்பட்டார், இதுதான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜூம்ல பண்ண போறோம்.
ஏன்னா எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காங்க, எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க, எத்தனை பிரச்சனைகள்ல சட்டமன்றத்துல பேசியிருக்காங்க, என்ன செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த ஓராண்டு காலத்துல. நம்ம திமுக சட்டங்கிறதெல்லாம் நம்ம பேசுறோம். முதல்ல நம்ம கட்சிக்கு தலைவராக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவங்க செய்த காரியங்கள் எல்லாம் என்ன இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துறதுக்கு. அடுத்த ஆட்சிகள் வந்து 1 வருஷம் ஆச்சு, இனியும் 4 வருஷம் தான் இருக்கு. இன்னும் 2 வருஷத்துல, இன்னும் ஒரு வருஷத்துல நாடாளுமன்றம் 1.5 வருஷம் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம எப்படி தயார்படுத்தி இருக்கிறோம், அதுக்கு கட்சி தயாரா இருக்கா, அதுக்கு செல்ல வேண்டிய பாதை என்ன, அடுத்த 2026ல சட்டமன்ற தேர்தல் அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா, இதைத்தான் நம்ம வர்ற ஞாயிற்றுக்கிழமை பேசுவோம். வர்ற அடுத்த ஜூம் 182 வர்ற அடுத்த ஜூம்ல பேசுவோம். இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கத்துல இவர்களது சாதனைகளும் வேதனைகளையும் பத்தி இன்னைக்கு பேசுவோம். அவர் சொன்னதுல ஒரு 5% கூட என்ன செய்யல சார். அவர் இருக்கிற முதல்வர் வந்து என்னென்னமோ சொன்னாரு. ஏன்னா அவங்க என்னதான் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அவருக்கான வார்த்தையை உபயோகிக்கும்போது கொஞ்சம் மரியாதை தான் அவங்க பேசி ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் பொறுப்பு ஏற்றிருக்காரே தவிர இதுவரையும் மக்களோட அடிப்படை உரிமை சாதாரண விஷயம், ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அதை போய் நம்ம ஒரு தாலுகா ஆபீஸ்லயோ ஒரு பல்துறை அலுவலகத்திலயோ ஒரு கலெக்டர் ஆபீஸ்லயோ போய் கேட்டோம்னா அங்க இருக்கிற அலுவலக ஊழியர்கள் கூட அதோடைய தெரியறது இல்ல. அதாவது சாதாரண ஒரு ப்ரொசீஜர் தான் அது. இந்த சட்டம் வருது, இந்த இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை இதுல. ஒரு வீடு கட்டுறாங்க, சாதாரணமா அவங்களுக்கு 2 லட்சம் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அது அவங்களுக்கு அது எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத கூட இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேரல. ஏன்னா அவங்க திட்டத்தை சொல்றாங்க, சட்டமன்றத்துல பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கு, எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்கன்னு வச்சுக்கீங்க. பேரவையில பேசிடலாம் சார், ஆனா அத நடைமுறைக்கு மக்கள்கிட்ட அது கொண்டு சேர்க்கறதுங்கிறதுலதான் உண்மையான ஆட்சி இருக்கு. இது இவங்ககிட்ட அது கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.